நாகரிகம், சூழல், அப்புறம் நம்மளுடைய வளர்ச்சி, பெற்றோர்களுடைய அவங்க பிஸியாக இருக்கிறது, இதெல்லாம் சமுதாயத்தினுடைய இந்த பார்வையெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் பெரியவர்களை தாண்டி குழந்தைகள் பக்கம் திரும்பி இருக்குங்கிறத நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. கணவனோ மனைவியோ பணம் சம்பாதிக்கணும், இன்ஸ்டன்ட் சக்ஸஸ், கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து லக்ஸுரி ஜோன். பிள்ளைக்கு ஏதாவது ஐபேட் வாங்கி கொடுத்துட்டா போதும், ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் ஸ்கூலில் போயிட்டா போதும். அப்புறம் அம்மா வந்து வேலை செய்யாத அம்மா கூட, வீட்டில் இருக்கிற அம்மா கூட பேரண்டிங்ன்றதில் என்ன பண்ணுறாங்க, ஹோம்ஒர்க்கு பண்ணிவிட்டு அந்த டீச்சர்கிட்ட ஸ்டார் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பார்க்குறாங்க. அவன் கொடுத்து வச்ச சாப்பாடு அவன் சாப்பிட்டானா, விளையாடினானா, இல்லை வந்து மூவ் பண்ணானா, மொபிலைஸ் ஆனானா, சோஷியலாக இன்ட்ராக்ட் பண்ணானா கவனிக்கிறது இல்லை. இதுதான் காரணம். ஒரு அப்பாவோ அம்மாவோ ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய பிரமாதமான மிக உயர்ந்த பரிசு அவங்களுடைய நேரம். அந்த நேரத்தை செலவழிக்கிறது கிடையாது. அந்த நேரம் கூட கொஞ்சம் குவாலிட்டேட்டிவாக இருக்கணும். எங்கேயோ ஒரு ஹோட்டலில் போயிட்டு அந்த சர்வர் கூட பேசுகிற நேரத்தோடு இவன் நேரத்தையும் சேர்த்துக்கிறது இல்லை. நம்ம வந்து குழந்தைங்கள்ட்ட இந்த உலகத்தில் குழந்தைங்கள்ட்ட செலவழிக்கிற நேரம் வந்து எல்லாருக்குமே குறைஞ்சிடுது. இதுதான் காரணம். ஏன்னா ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது அந்த தாத்தாவோ பாட்டியோ சொல்லுவாங்க, நான் கூட உங்கள் அப்பா இது மாதிரி இருந்தபோது இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையாச்சு, அது ஒன்று சரியாயிடும், கரெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் இல்லை. எப்படி குழந்தைங்கிட்ட பேசணும், எப்படி குழந்தைங்கிட்ட வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு மனநல மருத்துவர்களும் மனநல ஆலோசகர்களும் வந்த காரணத்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள். அதுக்காக நான் கூட்டு குடும்பம் தனி குடும்பம் எங்களோட சுதந்திரம் அப்படின்னு இல்லை. ஜனங்களுக்கு என்னன்னா வாழ்க்கை ஃபுல்லாக சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவழிக்கும் போது அந்த வரும்பொழுது எல்லாம் நோய்வாய்ப்பட்டுடுறோம். ஆல்கஹால் ஒருத்தர் இது பண்ணுறாங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன், அந்த ஆல்கஹால்லேருந்து விலகி இருக்கணும். அதே மாதிரி டிஜிட்டல் டீடாக்ஸ். ஞாயிற்றுக்கிழமை மாதத்தில் 2 நாள் அல்லது 3 நாள் அந்த குடும்பம் அத்தனை பேரும் மொபைலை எல்லாத்தையும் பூட்டி சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கட்டிட்டு 4 பேர் வந்து உக்காந்து சந்தோஷமாக பேசணும். எந்த ஃபோனையும் அலோவ் பண்ண வேண்டியதில்லை. நம்ம வந்து ஃபோன் இல்லாமல் தான் அந்த வாழ்க்கையில் இருந்திருக்கோம். உயிர் போயிடாது. மொபைல் ஃபோனை குழந்தைக்கு வாங்கி கொடுக்கறதா கூடாதாங்கிற தீர்மானம் எடுக்கக்கூடாது. வாங்கி கொடுக்கலாம், எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத மட்டும்தான் பெற்றோர் சொல்லிக் கொடுக்கணும். வாங்கி கொடுக்கலாமா முடியாதுங்கிறத எடுக்கக்கூடிய சூழலில் பெற்றோர்கள் இல்லை. குழந்தைங்க வந்துட்டாங்க. அதுக்கு இது எப்படி ஒரு பெற்றோர்? நீங்கள் அழகாக சொன்னீங்க. ஃபோன் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்குறது வந்து அதே மாதிரி குழந்தைகிட்ட எப்படி சிந்திக்கணும்னு கற்றுக் கொடுத்துட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாது. எதை சிந்திக்கணும்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் வந்து இந்த படம்லாம் பார்க்காத, இந்த மாதிரிலாம் பேச நம்ம வந்து அனாவசியமாக ஒரு தேவையே கிடையாது. எப்படி சிந்திக்கணும், இது ஒரு திங்கிங் ஒரு தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கணும். நீங்கள் உங்களை ஒரு பெற்றோர் கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் இது. என்னென்னா அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து குடும்ப சூழலை தெரியணும். குழந்தைங்க எதற்க வந்து ஒரு சொல்லுவேன், சில சமயம் வந்து கணவனை மனைவி திட்டக்கூடாது, மனைவியை கணவன் திட்டக்கூடாதுன்றதெல்லாம் வந்து நம்ம வந்து மறைச்சி வச்சு மறுக்க வச்சு ரிப்ரெஸ் பண்ணிடலாம் முடியாது. வெளிப்படுத்தினாலும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ சண்டை போட்டால் கூட அடுத்த தடவை அந்த சாரி சொல்லும் போது அந்த குழந்தை இருந்ததுன்னு வச்சுங்க, ஸோ அப்பா தப்பு பண்ணிருக்காரு மறுபடியும் சாரி கேட்குறாரு, நான் தப்பு பண்ணலாம், தப்பு பண்ணால் கூட மறுபடியும் சாரி கேட்கணும். ஏன்னா நான் மட்டும் சண்டை மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். ஒரு கணவன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட மனைவி கிட்ட போயிட்டு வந்து சாரி கேட்கணுமா, மனைவி வந்து கணவன்கிட்ட சாரி கேட்கணுமா, தேவையே இல்லை. குழந்தைகிட்ட கூட நம்ம சாரி கேட்கலாம். இப்போ சமீபத்தில் பெற்றோர்கள் படுற மிகப்பெரிய கவலை, பொய் சொல்கிறாங்க. என்கிட்ட ஸ்கூலில் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்கிறதில்ல. மார்க்ஸ் கம்மியாக இருந்தால் நேரம் வந்து நான் மார்க்ஸ் கம்மியாக வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறதில்ல. அதுக்கப்புறம் வந்து எந்திரிச்சு படிச்சுட்டேன்னு கேட்டால் ஸ்கூலுக்கு போகும்போது படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கான அடிப்படை காரணம் என்ன டாக்டர்? அவங்களுடைய இயந்திர வாழ்க்கையா, இல்லை குழந்தைகள் வந்து மற்றவங்கள பார்த்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இவங்களுக்கு வந்து என்னென்னா ஸ்கூல் அட்டன் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுதான் இருக்குது. போய் அந்த அட்டண்டன்ஸை வாங்கணும். அவன் படிக்கிறானா இல்லையா, அவனுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால் இல்லை. அதை விட முக்கியம் அவன் போகிற நிலைமையில் இருக்கானா. போகும்பொழுது ஒரு சந்தோஷமான அப்போ தான் போயிட்டு நம்மளுடைய வீட்டு விஷயங்கள்லாம் வந்து பேசுறது, இல்லை கணவன்கிட்ட வந்து சண்டை போடுறது. குழந்தைங்கிட்ட வந்து அந்த சமயத்தில் ஒரு ஜாலியாக இன்றைக்கி போய்ட்டு நான் பிடி கிளாஸ் விளையாடுவேன், என் பசங்களோட பார்ப்பேன், இது மாதிரி போய் அவன் ஃப்ரெண்டை பற்றி கேளுங்க. வரும்பொழுது அவனோட ஃப்ரெண்டை பற்றி கொஞ்சம் கேளுங்க, அவனுடைய உலகத்தை பற்றி கேளுங்க. மார்க் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. முதல் பெஞ்சுக்காரெல்லாம் டாக்டர் ஆகிறான், 2வது பெஞ்செலாம் வியாபாரி ஆகி நல்லா இருக்கான். உடனடியாக செட்டில் ஆகிறது வியாபாரி, கடைசி வரைக்கும் செட்டில் ஆகாத அது டாக்டருங்க, மற்ற இந்த ப்ரொஃபஷனல்ஸ் தான். இது வந்து வெறும் இந்த படிப்புன்றது கூட தப்பாக சொல்லி கொடுக்குறோம். அவனுக்கு வந்து விளையாடுறான், அவனுக்கு என்ன பேஷன்றது. அதாவது இப்போ நான் கூட பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கணுன்னா எனக்கு பிடிச்ச, எனக்கு கிடைக்காத, நான் கனவு கண்ட, எங்கள் அப்பா எனக்கு வாங்கி கொடுக்காத விஷயத்தை என் பிள்ளை கொடுக்குறேன்.
கான்வென்ட் எஜுகேஷன் சிபிஎஸ்சி எனக்கு கிடைக்கல, அதனால் பிள்ளைய எனக்கு போடுறேன். அது வேணாம், அவனுக்கு என்ன பிடிச்சதுன்னு பாருங்கள். அந்த ஹோட்டல் சர்வர் மாதிரி அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதை கண்டிப்பாக கேட்பாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.